ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு சூப்பரான 1-7 மேட்ச் நடந்திருக்கும். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வீடியோ போடுறோம். அது ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம ரொம்ப வருஷம் முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அந்த லாபி மட்டும்தான் இப்போ இருக்க லாபி. அதுவும் நம்ம வாய்ஸ் விடுறதுக்காண்டி தான் அந்த லாபி வச்சிருக்கோம். அந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை பின் பண்ணி வைக்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்கள் யாரு கூடயாச்சும் நான் 1v1 போடணும் அப்படின்னா அதில் டிஎம் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப நேரம் பேசணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மேட்ச் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆப்போனண்ட்டில் ஆடுற பிளேயர் ரொம்ப சூப்பரான பிளேயர் தான். ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. இந்த வீடியோட லென்த் வந்து 16 நிமிஷம் இருக்கும். அதனால அவ்வளோ லென்த்தாக போட்டால் செலக்ட் தரான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோட ஃபைட்டிங் பாட்டை மட்டும் கட் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ லென்த்து 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஒரே இடத்துல என்ன செலக்ட் தரான்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் சுத்தமே வராது. அதனால் நம்ம ரெண்டுமே உட்பீக்கராக எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஷார்ட் ரேஞ்ச் வருது. ஆனால் லாங் ரேஞ்ச் சுத்தமாக வர மாட்டேது. நான் அப்போ ஷார்ட் ரேஞ்ச் சுத்தமாக வரவே வராது. இந்த இடத்துல நம்ம M5 வச்சு ஷார்ட் எடுப்போம். ஐயோ, இதுகளும் சரி. 93 தான் போவோம். M5 நம்ம பக்கத்துலேருந்து அடித்தாலே 143 தான் போவோம். ஆனால் M5 அடிக்க சுற்று வேஸ்ட்டு. இந்த இடத்துல சும்மா லைட்டாக நவுந்து வருவேன். சரி, வரப்போ அடிச்சிடலாமே பார்த்தா டப்புன்னு மண்டை வச்சு விட்ருவாரு. சரி, நின்று எமௌண்ட்டை தான் போட போகிறான்னு பார்த்தா அப்படியே தான் சும்மா நிற்பார். நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம மண்டை மேலே வாங்கிட்டோம். சரி, அப்படியே செகண்ட் ரவுண்ட் ஆடி டேரெக்டாக ஃபைட்டிங் சோனிக்கே வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே உட்பீக்கராக தான் எடுத்துகிட்டு போயிருப்போம். அவர் இன்னும் டப்புன்னு பக்கத்தில் ஏறி வந்துட்டு இருப்பார். நம்ம எட்டி போயிட்டு இருப்போம். இங்கேயும் அடிக்க ட்ரை பண்ணோம். சுத்தமாக ஒன்றுமே உழுவ மாட்டுது. அப்புறம் அவர் அங்கேயே நிற்பார். ஓப்பனில் தான் நிற்பார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் தான் நிற்பார். ஈஸியாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவோம். 61, 57 தான் போகுது. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே உழுவ மாட்டுது. M5 வச்சாச்சு அடித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு M5 வச்சு நிற்போம். பார்த்து இந்த பக்கம் வந்துகிட்டு இருப்பார். சரி, வராதே அழகாக வப்போமே எடுத்து 123 தான் போவோம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நல்லா ஹெட்செட் போகுது. பட் எல்லாமே 93, 123 போய் இப்போ போகிற ஹெட்செட்லாம் வேஸ்ட்டாக போயிடுது. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்துட்டார். உட்பீக்கரை வச்சு நின்று விட்டுறோம். சரி, அப்படியே போடலாமேன்னு பார்த்தா தப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் சரி சொல்லி க்ளோவல் போட்டு எஸ்கேப் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் வந்துடுவார். நம்ம ஜோன்லேயே சுற்றி போயிடும். ஆனால் அவர் கடைசி ஒரு டேமேஜ் கொடுத்தனால அவர் கீழே போயிடும். இந்த இடத்துல நின்று ஹை கட்டுவார். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட் பயங்கரமாக அடி வாங்கி வச்சு அதுக்கப்புறம் 3வது ரவுண்ட் வந்துடுவோம். 3வது ரவுண்டு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பனில் தான் நிற்பார். சரி, பக்கத்தில் ஏறி வரேன்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டு நம்ம டபுள் பேரில் அடிச்சுட்டு வந்துட்டோம். அவர் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் பண்ணிட்டு எமௌண்ட்லாம் போட்டு அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம M500 உட்பீக்கர்னு வச்சு மாறி ட்ரை பண்ணுவோம். அவரும் எமௌண்ட்லாம் போட்டு எமௌண்ட் ஷாட்லாம் அடிப்பார் நமக்கு ஹெட்செட்டு. ஆனால் உழுவாது. நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அடிச்சுக்கிட்டே இருப்போம். உழுவதான். சரி, கரெக்டாக ட்ரை பண்ணுவோமே இங்கே வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருப்போம். தப்பு நம்ம மண்டை வேலையை விழுந்துடும். சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? சரி, அப்படி ஒரு ரவுண்ட் வச்சு அப்படியே ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு எமௌண்ட்லாம் போடல. சும்மா ஓடிட்டு தான் இருந்தோம். அதுக்கு டேரெக்டாக இங்கே 4வது ரவுண்டு வந்தாச்சு. 4வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக அப்படி ஏறி வருவார். சரி, அடிச்சிடலாமேன்னு பார்த்தா படாத புல்லட்டு மேலேயே. அவர் க்ளோவல் போட்டு பக்கத்தில் வருவார். நமக்கு வர டபுள் பேரில் ஆட வராது. சரின்னு சொல்லிட்டு விடுன்னு க்ளோவல் வச்சு அடைச்சிட்டு உள்ளே ஓடி போயிடுவோம். பார்த்தா சரி, அவர் அந்த பக்கமாக வருவார். நம்ம சொல்லிட்டா அந்த பக்கம் க்ளோவல் போட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா டப்பு இங்கேருந்து க்ளோவல் போட்டு இங்கேருந்து சுட்டு காமிப்போம். ஏன்னா நம்ம எங்கே இருக்கோங்கிறத அவர் தெரியணுமே சொல்லிட்டு சுட்டு காமிச்சோன்னா அவர் டேரெக்டாக உள்ளே ஓடி வருவார். அதை பார்த்தாச்சு. சரி, அதில் வந்து அழகாக மண்டை மேலே வாங்கிட்டு போயிடுவார். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிட்டே வருவார். என்னடா அவன் தள்ளி போயிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு சாட்டர்டே சுத்தமாக ஆட வரது போல இருக்குன்ட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக இங்கே 3வது ரவுண்ட் வந்துடுவோம். 3வது ரவுண்டில் அவர் ட்ராப்புக்கிட்ட நின்று ட்ராப் எடுத்துக்கிட்டு இருப்பார். நம்ம அழகாக சரி ஏறி போய் அடிக்கலாம்னு ஏறி போவோம். அதனால் அவர் அங்கேயே தான் நிற்பார். ட்ராப்பு பக்கத்தில் தான் நிற்பார். சரி, அப்படியே அவர் வெளில வருவார். நம்மளும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் அவர் ஏறி வர ஆரம்பிச்சிடுற பக்கத்தில். சரி, தள்ளி போகலான்னு சொல்லிட்டு ஷார்ட் வந்து வருவார். நம்ம ரிப்பேர் கிட்ட போட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் அவர் வெளியே வர மாட்டார். க்ளோவல் பிள்ளையே தான் இருப்பார். சரி, அப்படியே ஓப்பன் என்ன அடிச்சிடன்னு சொல்லி க்ளோவல் போட்டு மறைஞ்சிட்டு நிற்போம். இங்கே அவர் ஏறி பக்கத்தில் வந்துடுவார். டப்புன்னு. அப்புறம் இங்கேருந்து அடிப்போம். ஒரு 50 தான் போவோம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து வருவார். சரி, எங்கடா ஒரு ஆளக்கான்னு பார்த்தா அப்படியே அந்த பக்கம் நின்று சுட்டுட்டு இருப்பார். லாங்லேயே நின்று மாசா எத்தா கேப்டனா ஓப்பன் பண்ணதுக்கு அதுக்கும் டப்புட மண்டை வாங்கிட்டு போயிடுவார். சரி, 3 ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, 1 லீடிங் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ரவுண்ட் போயிடுவோம். அப்படி டேரெக்டாக
டேரெக்டாக ஃபைட்டிங் சொன்னால் இங்கேயும் வந்துடும். அவர் அழகாக இங்கே ஓப்பனில் வருவார். இந்த ரவுண்ட் தான் நம்ம ரொம்ப கேவலமாக தோற்றுருப்போம். அதாவது அவர் இந்த ரவுண்டு கண்டுபிடிச்சிருவாரு நமக்கு சாட்டரத்தில் ஆட வரான்னு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அவர் ஏறி வருவார். நம்ம லாங்கில் அடி தள்ளி போய்கிட்டே இருப்போம். அப்படியே பக்கத்தில் ஏறி வருவார், நம்ம தள்ளி போவோம். பக்கத்தில் ஏறி தள்ளி போவோம். மட்டும் தான் நடந்துகிட்டு அந்த மேட்ச் ஃபுல்லாகவே. அப்புறம் கடைசியாக வந்து வச்சு அடிச்சு விட்ருவார். பக்கத்தில் வருவார், நம்ம ஏறி தள்ளி போயிடுவோம். அப்படியே இந்த வச்சு டேரெக்டாக நீ ஒரு செகண்ட் கூட கேப் போடாமல் டப்புன்னு ஏறி வர ஆரம்பிச்சார். நம்ம சரிப்பட்டாருன்னு சொல்லிட்டு கர்சர் எடுத்துட்டு நம்ம போட்டு தள்ளி போய்கிட்டே இருப்போம். அப்புறம் இந்த இடத்துல வருவார், சரி அடிச்சிடலாமான்னு பார்த்தா டப்புன்னு க்ளோவல் போட்டுருவார். அப்புறம் திரும்ப இங்கே வருவார், ஒரு 46 வாங்கிட்டு போயிடுவார். நம்மளும் அடி வாங்கிடுவோம். சரி மெடிக்கிட்டு போடலாமான்னு பார்த்தா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவோம். அப்புறம் திரும்ப ட்ரை பண்ணால் அவர் கடகடன்னு திரும்ப இங்கேயும் ஏறி வர ஆரம்பிச்சிருவார். சரிப்பட்டாரான்னு சொல்லி டப்புன்னு க்ளோவல் போட்டு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வழியாக டப்புன்னு 2 அடி போய் க்ளோவல் போட்டுருவோம். சரி இந்த இடத்துல ரவுண்ட் க்ளோவல் போட்டு மெடிக்கிட்டு போடலான்னு பார்த்தா சரி வேணாம் அப்படியே ஓடி போயிடலான்னு இப்படியே ஓடுவோம். அவர் அழகாக டபுள் பேரில் தான் மண்டம்லன்னு வச்சுட்டுருவாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா. சரி இந்த ரவுண்டு அவர் ஜெயிச்சு 3-3 ஈக்குவல் பண்ணி விட்ருவார். இதுக்கப்புறம் தான் மேட்ச் ரொம்ப டஃப்பாக போவேன். நம்ம கண்டுபிடிச்சிட்டார் நமக்கு ஷார்ட் ரேஞ்சில் ஆட வரான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே டேரெக்டாக அடுத்த ரவுண்டு வந்துடுவோம். அவர் அங்கேருந்து டப்புன்னு ஏறி வருவார். நம்ம அப்படியே சுற்றிக்கிட்டு போவோம். வீட்டுக்குள்ளே தான் அவர் இருப்பார். சரி நம்ம இப்படியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அவர் அங்கேருந்து சுற்றிட்டு இருப்போம், நம்ம இங்கேருந்து சுற்றிட்டு இருப்போம். அவர் இங்கே வர மாட்டார், நானும் அங்கே போகாமல் 2 பேரும் மாறி அங்கே இங்கேருந்து சுற்றிட்டு இருப்போம். அப்புறம் அவர் இந்த வழியாக வருவார், ட்ரை பண்ணால் விடுவார். சரி திரும்ப அங்கேருந்து வருவார், இந்த கண்டெய்னர் பின்னாடிலேருந்து வருவார் அவர் பாட்டுக்கு. சரி நம்ம சுற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அவர் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பார். அப்புறம் பார்த்து டப்புன்னு வந்து ஜம்ப் பண்ணி வருவார், டப்புன்னு மண்டமணி வாங்கிட்டு போயிடுவார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். சரி அப்படி ஒரு ரவுண்ட் திரும்ப லீடிங் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் போவோம். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் நம்ம டேரெக்டாக ஃபைட்டிங் சொன்னால் தான் வந்திருக்கோம். அவர் பார்த்தா டப்புன்னு இங்கேயும் ஏறி தான் வருவார். ஆனால் இந்த மேட்ச் கொஞ்சம் அவர் ரொம்ப ஏறி வரும், கொஞ்சம் லாங் ரேஞ்சில் தான் நிற்பார். என்ன காரணம்னு தெரில. நம்ம டபுள் பேரல் வச்சுட்டு தான் இருப்போம். ஆனால் நம்ம டபுள் பேரல் கையில் எடுக்கவே மாட்டோம், ஸ்பீக்கரை மட்டும் வச்சு தான் ஆடிட்டு இருப்போம். க்ளோவல் போட்டு தள்ளி போகிறது தான் நமக்கு வேலையாகவே இருந்துச்சு. அப்புறம் அவர் பார்த்தா ட்ராப்பில் எடுத்துக்கிட்டு வெளில வருவார். நம்ம க்ளோவல் போட்டு தள்ளி போய்கிட்டே இருப்போம். அப்புறம் அப்படியே அவர் அந்த பக்கத்துலேயும் ஜம்ப் பண்ணி வருவார். நம்மளும் க்ளோவல் போட்டு சரி அப்படியே நிற்போம் அவர் வர வரைக்கும். சரி அப்படியே சுற்றிட்டு போய் அந்த பக்கமாக போய் அடிக்கலாம். அவர் பக்கத்தில் வந்துட்டாருன்னு இந்த பக்கமாக போவோம். அவரும் கரெக்டாக க்ளோவல் போட்டு நம்ம பார்த்துருவார். சரி அப்படியே கர்சர் இழுத்துக்கிட்டே போயிட்டு ஹெட்செட் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே கர்சர் இழுத்துக்கிட்டே போகலான்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போவோம். அவர் அப்படியே க்ளோவல் போட்டு நிற்பார். என்ன நினச்சாருன்னு தெரியல, டப்புன்னு மண்டமணின்னு வச்சு விட்டார். அப்புறம் பார்த்தா என்னடா லுக்கு போடா சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் நம்ம டேரெக்டாக போயிடுவோம். இந்த ரவுண்ட் கிளாக் டவரில் வருவோம். இந்த ரவுண்டு ஒரு பயங்கரமான இது நடக்கும். கடன்னு ஏறி போக ஆரம்பிச்சிடும் மேலே, அது மேலே அந்த ஃபைட்டிங் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிடும். இந்த ரவுண்ட் ரொம்ப சின்னது, டப்புன்னு முடிஞ்சிடும், போன உடனே முடிஞ்சிடும். இந்த படிக்கு போவோம், அவர் அங்கே வருவார். சரி டப்புன்னு க்ளோவல் போட்டு நிற்கணும்னு க்ளோவல் போட்டு நின்றுட்டு பொறுமையாக இறங்கவும் பயங்கரமான ஒரு ஷாட் வச்சு நம்ம மண்டையை காலி பண்ணி விட்டுருவாரு. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம். டேரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் போயிடுவோம். தொடர்ந்து அவர் 2 ரவுண்ட் ஜெயிச்சு அவர் லீடிங் வந்துடுவார், நம்ம லீடிங் இருந்ததுக்கு. மேட்சை சீக்கிரம் முடிச்சிடலாம்னு நினச்சாரு போல இருக்கு. டப்புன்னு அவர் ஏறி வர ஆரம்பிச்சிடுவார். நம்ம தள்ளி போய்கிட்டே இருப்போம். கிட்டக்கு போய் சரி அடிச்சிடலாமே போனால் அவர் ஏறி வர ஆரம்பிச்சிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடைசியில் எடுத்துட்டு நம்ம போட்டு பின்னாடி போயிடுவோம். சரி அவர் குடுன்னு ஓடி போய் அந்த கண்டெய்னர் பின்னாடி ஒளிஞ்சிருப்போம். சரி அவர் தள்ளி பக்கத்தில் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஒளிஞ்சிருப்போம். அவர் பார்த்து இந்த பக்கம் சுற்றிட்டு வருவார். சரி ஃபஸ்ட் டைம் டபுள் பேரில் கையில் எடுத்திருக்கோம் இந்த மேட்ச்சில். வருவார், சரி அழகாக ஜம்ப் பண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு கரெக்டாக மண்டை மேலே எழுதுறோம். அவருக்கும் ஷாக்கு எனக்கும் ஷாக்கு, எப்படா ஒளிஞ்சுன்னு தெரியல. இது ஒரு ஏன் திமுங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். பயங்கரமான ஒரு ஃப்ளிக் ஷாட்டாக இருந்துச்சு. சரி அப்படியே அடுத்த ரவுண்ட் வந்துடுவோம். 2 பேரும் 5-5 ஈக்குவல் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல நம்ம சரி இந்த பக்கமாக போய் ஃபைட்டிங் பாட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு போயிட்டுருப்போம். அவர் அந்த பக்கமாக வருவார். அவர் இந்த ரோடு வழியாக வருவாமல் அந்த பக்கமாக வருவார். சரி நம்ம அவருக்கு சுட்டு காமிச்சிக்கிட்டு இருப்போம். அவர் ஆனால் அந்த பக்கமாக வரல. சரி பார்த்தா இந்த பக்கம் க்ளோவல் போட்டு வந்துருப்பார். சரி நம்ம க்ளோவல் போட்டு இந்த பக்கம் நிற்போம். இந்த ரோடு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் அவர் அழகாக வருவார், நம்ம டப்புன்னு மண்டமலையை வச்சு முடிச்சு விட்ருவோம். க்ளோவல் போட்டு ஏறிட்டு வருவார். அப்படியே இந்த இடத்துல ஜம்ப் பண்ணுவார், அது டப்புன்னு ஒரு இருக்கும் அழகாக. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. மேட்ச் போய் வெளியிடுவார். தொடர்ந்து நம்ம 2 ரவுண்ட் ஜெயிப்போம், நம்ம லீடிங் எடுத்துருவோம் 6 மேட்ச்னு போய். அப்புறம் பார்த்தா இங்கே மேட்ச் வந்து நம்ம அப்சர்வேட்டர் வந்திருப்போம். அப்சர்வேட்டரில் வந்து பக்கத்தில் அவர் ஏறி வர ஆரம்பிச்சிடுவார். சரி டபுள் பேரில் தான் ஒரு அடி அடிச்சிட்டோமே, தைரியமாக டபுள் பேரில் வச்சு நின்றுட்டுருப்போம். சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கமாக சுற்றிட்டு வருவார், நம்ம இந்த பக்கமாக வந்து நிற்போம். இப்படியே க்ளோவல் போட்டு நம்ம இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கும்போது சரி இந்த பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலான்னு சொல்லி இங்கே ஒளிஞ்சு நின்றுட்டுருப்போம். சரி வந்தோன்னே டப்புன்னு அடிச்சிடலான்னு அப்படியே ஒளிஞ்சு நின்றுட்டுருப்போம். அவர் வெளியே வர மாட்டார். சரின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டு காப்போம்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் வச்சு சுட்டு காட்டுவோம். ஆனால் அவர் வரமாட்டார். அந்த பக்கமாக க்ளோவல் போட்டு பின்னாடி போய்ட்டுருப்பார்.
சரி நம்ம இப்படியா போகலாமேன்னு இப்படி போனால் அவரும் உள்ளே ஏறி வருவார். சரி அடிக்கலாம்னு பார்த்தா தப்பிச்சிருவார். அப்புறம் பார்த்தா டப்புன்னு பக்கத்தில் ஏற ஆரம்பிச்சிருவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் டபுள் பேரில் கையில் எடுத்துருவோம். பக்கத்தில் வந்தோன்னா அழகாக இந்த மாதிரி டம்ப் பண்ணி எடுப்போம். சரி விழுந்துடும். சரி அவ்வளோதான். இந்த நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஒன்று நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுமா, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொஞ்சம் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிட்டு இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம்.